தளபதி 69 அப்படின்னு இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்த நம்ம இப்போ ஜனநாயகன் தான் அந்த படத்தோட டைட்டில் அப்படின்றத தெளிவுபடுத்தினாங்க அந்த டீம். இதுக்கு முன்னாடி நம்ம பல பேர் யோசிச்சு வச்சிருந்தோம், நம்ம நாளைய தீர்ப்பாக இருக்குமா, ஏன்னா அவரோட முதல் படமும் அதுதான், கடைசி படம் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சுட்டு இருந்தோம். வாத்தியாராக இருக்குமா அப்படின்னு இந்த மாதிரி எவ்வளோ பேர் நமக்குள்ளே யோசிச்சு, இந்த பேராக இருக்குமா அந்த பேராக இருக்குமா. இப்போ மூவி டீம் வந்து அந்த சஸ்பென்ஸை பிரேக் பண்ணி ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. உண்மையிலேயே படத்தோட அந்த டைட்டில்லேயே பல அரசியல் இருக்குது. இதை தாண்டி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், செகண்ட் லுக் போஸ்டர், அதுக்கு பின்னாடி இருக்க அரசியலெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இதெல்லாம் ஓவரால் வச்சு பார்க்கும்போது இது யாருக்கான படமாக இருக்கும், என்ன படமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, குழந்தைக்கு கூட தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. ஏன்னா இது அரசியல் பேசுகிற ஒரு படம். அந்த அரசியல் ஒரு பாமரனை கூட புரிகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஜனநாயகன், ஜனங்களின் நாயகன் அப்படின்ற மாதிரி பல அரசியல் உள்ளே பேச போகிறாங்க. அது மட்டும் தெளிவாக தெரியும். வினோதோட காம்போவில் வந்து தளபதி அவரோட கடைசி படம். இந்த படம் தளபதியோட கரியர்லேயே பேசப்பட வேண்டிய ஒரு பயங்கரமான படம் அப்படின்னும் போது கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை. நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி படத்தோட டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது நல்லாவே. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் போஸ்டரை வச்சு நம்ம சொல்லிட முடியுது. இப்போ போஸ்டரோட அந்த ஒரு அரசியலுக்காக வர நான் முதல் போஸ்டர், அதாவது ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு போஸ்டர். அதை வந்து பார்த்தோம்னா இந்த நெய்வேலியில் தளபதி அவர்கள் மாஸ்டர் ஷூட் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவர் வந்து ஒரு வேன் மேல் நின்று எடுத்தார். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெர்சல் படத்தப்போ இந்த ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாகவே நம்ம ஒன்றிய அரசை தாக்கி பேசியிருப்பார். அந்த டைமில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுச்சு. எல்லாருமே போகிற வரவங்களாம் இந்த எச்ராஜெல்லாம் பயங்கரமாக கடுமையாக விமர்சித்தார். இந்த மாதிரி எப்படி ஒரு பேசலான்ட்டு ஈவன் சீமானவர்கள் கூட என்னோட வசனத்தை எல்லாம் படத்தில் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் பேசின அந்த ஒரு டைலாக் வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சு. அந்த அளவுக்கு அந்த படமும் பயங்கர ஹிட் ஆச்சு. இப்போ அந்த படத்துலேயே வந்து ஒரு புள்ளி வச்சுட்டாங்க தளபதி மேலே, எதில் மாட்டுவார் அப்படின்ட்டு. அடுத்த படம் பிகில். அந்த பிகில் படத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் சொன்ன சம்பளம் வேறு, அவர் வாங்கினது வேறு. ஸோ இப்போ அந்த சென்ட்ரல்ல இருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு இடத்த கொடுத்து பயங்கர ப்ரெஷர். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படமான மாஸ்டர் ஷூட் போயிட்டு இருக்குது, அதுவும் அந்த நெய்வேலி சுரங்கத்தில். அந்த டைமில் சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த இடத்துல பர்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஸோ இது முடிச்சுட்டு வர நம்ம பண்ணணும், முடியவே முடியாது, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் போடும்போது தளபதி அவர்கள் ரியலைஸ் பண்ணுறாரு, இது ஏதோ அரசியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பாடுறா என் பவரை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முன்னறிவிப்புமே கிடையாது. அப்படியே சும்மா மேலே வந்து ஒரு வேன் மேலே நிற்கிறாரு, அப்படியே கூட்டம் திரண்டு வந்து நிற்கிது, அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டார் தளபதி அவர்களே. அதாவது இவ்வளோ பெரிய பவரா அப்படின்ற மாதிரி ஒன்று, அவர் வந்து நமக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, நம்ம நினச்சா இதை வேணாலும் மாற்ற முடியும் அப்படின்னு அவருக்குள்ளே உணர்ந்த அந்த ஒரு தருணம் தான் அந்த செல்ஃபி போஸ்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ மக்கள் பலம் நமக்கு இருக்குது அப்படின்றத அவர் உணர்ந்து இதை வந்து நல்ல வழியில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த அரசியல் ஸ்டெப் எடுத்தார். ஸோ அவரோட கடைசி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே அந்த செல்ஃபி போஸ்டர் தான். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது, படமும் பெரிய அரசியல் பேசும். இப்போ ரெண்டாவது போஸ்டர் பார்த்தோம்னா சாட்டையை கையில் வச்சுக்கிட்டு நான் ஆணையிட்டால் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே எம்ஜிஆர் அவர்களை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டர் அது. அதை பார்க்கும்போது எல்லாருமே வந்து எம்ஜிஆர் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ஜனநாயகன், ஜனங்களின் நாயகன், அவரு மக்கள் நாயகன், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசியல் செஞ்சவர் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது புரட்சி தலைவர் அவரை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுல எந்த ஒரு தவறுமே இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலனுக்காகவே ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து இன்றைக்கி வராங்க. ஸோ இவர் அவராக இருக்கிறதுல எந்த ஒரு தவறுமே இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ செகண்ட் லுக் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் நானும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை விட செகண்ட் லுக் போஸ்டரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், பட் எனக்கு இந்த செகண்ட் லுக் போஸ்டரில் பெரிய அரசியல் தெரிஞ்சது. எனக்கு ஆக்சுவலாக எம்ஜிஆர் மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் வரேன் அப்படின்னு தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே அந்த ஒரு போஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் படத்தோட அடுத்த அப்டேட் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்திருக்க வேண்டிய ஒரு தருணமாகி போச்சு. அந்த மாதிரி இந்த ரெண்டு போஸ்டரையும் கொடுத்து இந்த படத்தோட டீம் வந்து நம்மளை வந்து அப்படியே ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு உள்ளாக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், தளபதி 69 பொறுத்த வரைக்கும், ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதுதான் அவரோட கடைசி படம். இதுக்கப்புறம் தளபதி அவர்கள் அரசியலுக்குள்ளே போகிறாரு. ஸோ முழு நேரம் அரசியல் இப்போயே அவர் இறங்கிட்டார். ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா அவர் இனிமேல் திரையில் பார்க்க முடியாது, அரசியல் களத்துக்கு வரார் அப்படின்னும் போது இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படம். பல பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனுக்கு உள்ளாக்கின ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த படம் வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லேயும் வேண்டாம், ஒரு ரீமேக் படமாகவும் வேண்டாம், ஒரு உண்மையான விஷயம் இப்போ கரண்ட்லி மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து வினோத் நமக்காக ப்ரெசென்ட் பண்ணார். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக அதைத்தான் வந்து தளபதி அவர்களும் விரும்புவார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ வந்து உண்மையிலேயே இந்த படம் வந்து பெரிய ஒரு அரசியலை பேச போகுது. எப்படி வந்து அன்னைக்கு தலைவா அப்படின்னு ஒரு படம் வச்சதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணி டைம் டு லீடுன்ற வார்த்தைக்காகவே வந்து அந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணாமல் மற்ற மாநிலங்களாம் ரிலீஸ் பண்ணாங்களோ, இன்னைக்கு அதுக்கு பதிலடியாக இந்த ஜனநாயகன் வரப்போகுது அப்படின்ற மட்டும் தெளிவான நேரத்தில் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், செகண்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், இது ரெண்டுமே பார்க்கும்போது தளபதி அவரோட இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை பயணத்தை தான் வந்து அவர் இந்த படமாக எடுத்து காட்ட போகிறாரு. ப்ளஸ் மக்கள் இப்போ
என்னென்ன அவஸ்தெல்லாம் பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாகவே ரீக்ரியேட் பண்ணி அழகாக நமக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க இந்த படத்தில். எல்லாரும் வந்து பிடிக்கும் வகையில் தான் இருக்கும் இந்த படம் அப்படின்றத எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அரசியல் அப்படின்றது எல்லாரும் பேசப்படுற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பாமரனை கூட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார் இன்னைக்கு தளபதி அவர்கள். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் பெருசாக பேசப்படும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அடுத்து நம்ம எச் வினோத் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்குறார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எச் வினோத் பொறுத்த வரைக்கும் தீரன், அதிகாரம் 1, சதுரங்க வேட்டை இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ண ஒரு நபர் அவர். உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த படங்கள்லாம் அந்த டைமில் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த தீரன் அதிகாரம் 1 அம்மா பீரியடில் தான் நடந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஹவேரியா கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக பூந்து கொள்ளையடிக்கிறது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது ஒரு தனிப்படை அமைச்சு பிடிச்சது, அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது பண்ணிடலாம் ஒரு விஷயத்தை, அதை நமக்கு திரையில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே எச் வினோத் கிட்ட ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சதுரங்க வேட்டை, இந்த ஈமு கோழி, இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த டைமில் போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து நமக்கு ரசிக்கும் வகையில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இல்லையா, உண்மையிலேயே சொல்கிறேன் அதில் எச் வினோத் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு துணிவு படம் கூட எடுத்துக்கோங்க, பஞ்சாபில் நடந்த ஒரு பேங்க் ராபரியை நமக்கு எடுத்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருந்தார். உண்மையிலேயே அதுவும் ஒரு அருமையான படம் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ எச் வினோத் மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை வந்து தளபதியோட கடைசி படத்தப்போ அவர் காப்பாற்றுவார். ஏன் சொல்கிறேன்னா, இது எச் வினோதோட கரியருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான படம். ஏன்னா தளபதி அவர்கள் அரசியலுக்கு போகிறார் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்து அனுப்பணும் அப்படின்றதுக்காக அவர் மீது ஒரு பெரிய ப்ரெஷர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இறுதியாக தளபதி அவர்களுடைய ஒரு கடைசி படம் இந்த ஜனநாயகன் அப்படின்னும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் 2026 அரசியலை வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாக்க போகுது இந்த படம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவரோட அரசியல் பயணம் அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி வரக்கூடிய படம் கண்டிப்பாக அவருக்கான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நமக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கும் சரி தளபதி அவர்களும் சரி நம்ம சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னன்னா, ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பித்து எங்கள் உயிரை எடுக்கிறது பத்தாதா, இதில் படமாக வேற எடுத்து எங்கள் உயிரை எடுக்க போறீங்களா அப்படின்னு ஒரு கும்பல் வந்து அப்படியே கதறிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக கதறுவாங்க, இந்த உடன்பிறப்புக்கெல்லாம் வந்து ஓவராக கொந்தளிப்பாங்க. அதனால் அதை பார்த்தெல்லாம் நம்ம வந்து எதுவுமே கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, நம்ம வந்து வருத்தப்படவே கூடாது. ஏன்னா நம்ம போயிட்டு இருக்க ரூட் ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்றது அது ஒன்றே உதாரணம். ஏன்னா வழக்கமாக கதறவங்க இப்போ கொஞ்சம் ஓவராக கதறாங்க அப்படின்னும் போது அதுலேருந்து தெரிஞ்சுக்க தேவையில்லை நாங்கள் போகிற ரூட் கரெக்டுன்ட்டு. நீ நல்லா பார்த்துக்கோங்க, யாரை பற்றியும் நம்ம பேசலை, யாரை பற்றியும் விமர்சிக்கலை, யாரையும் வந்து டேரெக்டாக போய் அட்டாக் பண்ணல, ஆனாலும் கதறாங்க அப்படின்னாக்கா அப்போ நம்ம வர்றது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பாதிக்குதுன்னு அர்த்தம், நம்ம போகிற ரூட் கரெக்டு தானே அர்த்தம். அதனால் அவங்க எந்த அளவுக்கு கதறாங்களோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணால் மட்டும் போதும். அவங்களே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுவாங்க. எப்படி நம்ம சேகர் பாபு அன்னை பால் அட்ரஸ் இல்லாமனாரு அந்த மாதிரி வந்து எல்லாம் ஒரு கட்டத்தில் காலியாகி கிளம்பிடுவானுங்க. அதை பற்றி கவலையே பட வேண்டாம் நீங்கள். ஸோ அதனால் இந்த ஜனநாயகன் படம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் பல பேரோட அரசியல் சட்டையை கிழிக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக படத்தோட அடுத்த அப்டேட் என்ன வந்தாலும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன். பை பை.